ஒன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்லாம் வந்துட்டு தான் இருக்கு. நான் இப்படியே தான் இருக்கேன். இப்படியே இருந்துட்டு இப்படியே மண்ணோட போயிடும் போல இருக்கு. ஒன்றும் பெருசா நான் வாழ்ந்த மாதிரி தெரியல. என்னை சுத்தி இருக்கவங்களும் என்னால கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருக்கா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது, அடுத்தவங்க குடும்பம் நாசமா போகணும், அடுத்தவன் எப்படி வாழ்ந்துருவான்னு பார்க்கலாம், அடுத்தவனை எப்படி அசிங்கப்படுத்தலாம், இந்த மாதிரி இருக்கிற அத்தனை ஊழல்தனத்தையும் பண்ணிட்டு சாமிகிட்ட போய் உட்காந்து மண்டாடிட்டு இருப்பான். சாமியை நான் நல்லா வச்சுக்கோ, நான் எந்த தப்பும் பண்ணலன்னா அத்தை தப்பையும் பண்ணிட்டு சாமிகிட்ட போய் வேண்டும் போது அப்பேற்பட்ட கேடுகட்ட மனுஷனே சாமி நல்லா வச்சுக்கும் போது எந்த தப்பும் பண்ணல, யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல, மனசாட்சிக்கு உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை சாமி உங்களை விட்டுருன்னு நினைக்கிறீங்களா, கைவிட்டுருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்றேங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்காக வரவன் போறவன் வந்து நம்மளை சீண்டு விட்டு பார்க்கணும், மண்டையில நங்குன்னு போடுங்க. ஆனா நம்மளுக்கானவங்க ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பொறுமையா போங்க. நிச்சயமா சொல்றேன், இவ்வளவு செகண்ட்ல நம்ம லைஃப் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம விடாம பண்ணணும். என்னன்னா நான் வந்து வருஷக்கணக்கா பண்ணியிருந்தாங்க, 20 வருஷம் 30 வருஷம் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லலாம் அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்க. நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அது என்னன்னு யோசிங்க. லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. கெட்ட விஷயம் என்ன சொல்ற, தீய சக்தி தான். நம்மளை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு இவன் முன்னாடி நல்லா வாழணுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஓடுங்களேன். அப்படி ஒரு விஷயத்துக்கு பவர் வேற லெவலுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் அந்த மாதிரிதான் நினைப்பேன். யாராவது என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கன்னா அவங்கள மைண்டுக்குள்ள வச்சுட்டே தான் நான் ஓடுவேன். பட் அது எனக்கு வந்து சக்சஸ் தான் கொடுக்கும். அது ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ இந்த விஷயத்த பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் நடந்தது எல்லாத்தையும் விட்டுருங்க. இனிமே என்ன நடக்க போகுது அது